கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இதோ இந்த நாளிலும் கூட ஆகஸ்ட் 10ஆம் தேதியாகிய இன்றும் கூட நாம் தியானிக்க போகின்ற வசனம் சங்கீதம் 144:14 வசனம். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. இங்கு சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது என்று அருமையான இது ஒரு வாக்குத்தத்தம் தான். ஆனால் இதனுடைய முன் பகுதியில் இந்த சங்கீதத்தினுடைய இதற்கு முந்தின வசனங்களை எல்லாம் வாசித்து பார்த்தால் இதனுடைய அர்த்தம் நன்றாய் புரியும். இது தாவீதின் சங்கீதம். தாவீது இதில் 2 முறை இந்த வசனத்தை சொல்லுகின்றார். சங்கீதம் 144 8வது வசனமும் 12வது வசனமும் இவ்விதமாய் சொல்லுகின்றது. மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரருக்கு எங்களை விலக்கி தப்புவியும் என்று சொல்லுகின்றார். இப்படியெல்லாம் நீர் எங்களை தப்புவிப்பீரானால் எப்படியெல்லாம் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று சொல்லி இங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. இப்போ மாயை பேசுகின்ற வாய் அப்படின்னா என்ன? அதாவது பொய் பேசுகின்றது, கபடு நிறைந்த, மாயை சூது நிறைந்த, வஞ்சகம் நிறைந்த, தப்பானவைகளை, அதாவது பொல்லாத மனுஷர்கள் பொய் பேசி வஞ்சகமாக வலையில அகப்படுத்தி பலவிதமான கன்னிகளில் தெய்வ பிள்ளைகளை அறியாமல் விழ வைக்கின்ற கூட்டம் இருக்கின்றது. அதே போல் கள்ளத்தனமான வலது கையை உடைய அந்நிய புத்திரர் ஒரு சின்ன வேலைக்கானாலும் ஆகிலும் லஞ்சம் கொடுத்தாதான் வேலையே நடக்கும் என்பது போல சூழ்நிலைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து மோதிக்கொண்டே இருக்கும். இப்போ ஒரு காரியம் நடக்கணும்னா அந்த காரியம் நடக்க முடியாதபடிக்கு இப்படி கள்ளத்தனமான வலது கையை உடையவங்களுக்கு மத்தியில் இப்படி போராடி கொண்டிருக்கிறதே வாழ்க்கையில் பெரும்பாலான நாட்களாக மாறி போய்விடுகின்றது. அப்போ ஒரு முன்னேற்றத்திற்கு வழியே இல்லாமல் போகுது. குடும்பமாக முன்னேற முடியலை, வேலை ஸ்தலத்தில் முன்னேற முடியலை, பிஸ்னஸில் முன்னேற முடியலை, தொழிலில் முன்னேற முடியலை. ஏன் அப்படின்னா எங்கேயும் துன்மார்க்கம் மற்றும் மாயை பேசுகின்ற மனுஷர்கள் மிகுதியாக போயிட்டாங்க. கள்ளத்தனமான வலது கை, அவங்க செய்கிற வேலையில் தொழிலில் சுத்தம் இல்லை. இப்படிப்பட்ட கள்ளத்தனமான வலது கையை உடையவங்க ஏராளமாக பெருகி போயிட்டாங்க. இவங்கள் மத்தியில் நியாயமாக நாம் செய்கின்ற நீதியாய் செய்கின்ற வேலை, தொழில், பிஸ்னஸ் எடுபடவே மாட்டேங்குது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது என்று சொல்லி நீங்கள் புலம்பலாம். அப்போது இதுக்கு தான் இப்படி ஜபிக்கிறாரு, இப்படிப்பட்டவர்களுக்கு எங்களை விலைக்கு தப்புவியும். அப்போது இது அருமையான வசனங்கள் இதில் அதிகமாக எழுதியிருக்கின்றது. ஆனால் இதில் ஒரு வசனம் தான் பாருங்கள், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. இப்படி எங்களை அப்படிப்பட்டவர்களுக்கு நீ தப்புவிப்பீர். ஆனால் என்ன நடக்குதுன்னா சத்துரு உட்புகவே முடியாது. எல்லைகளுக்குள்ளாக சத்துரு உட்புகுவதற்கு இடம் இராது. அதே நேரத்தில் குடியோடி போகுதலும் இராது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். அருமையான ஆசீர்வாதங்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு விலக்கி கர்த்தர் நம்மை தப்புவிக்கும் பொழுது பாருங்கள், எங்கள் குமாரர்கள் ஓங்கி வளர்கின்ற விருட்சம் கன்றுகளைப் போல இருப்பாங்க. எங்களுடைய குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளை கற்களைப் போல இருப்பாங்க. பாருங்களேன், எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களை கொடுக்கும். இப்படி ஏராளமான நன்மைகள். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும். சத்துரு உட்புகாது, குடியோடி போகுதல் இராது, எங்கள் வீதியில் கூக்குரல் உண்டாயிருக்காது என்றெல்லாம் சொல்லுகின்றார். இந்த காரியத்துக்கு மட்டும் எங்களை தப்புவியும், இப்படிப்பட்டவர்களுக்கு தப்புவியும். பாருங்கள், நல்ல தொழில் செய்வாங்க, நல்லா வியாபாரம் செய்வாங்க. அவங்களோடு இருந்து செய்கின்ற, உதவி செய்கின்ற, வேலை செய்கின்றவர்கள் அவ்வப்போது அவங்க நிற்காதபடிக்கு ஓடி போயிடுவாங்க. வேலைக்கு ஆளே இல்லை, தொழிலில் கம்பெனியில் வேலை செய்வதற்கு ஆட்கள் வரவே மாட்டேங்கிறாங்க. அப்போ பாருங்களேன், அப்போ குடியோடி போகுதல், உங்களுக்குரிய நன்மைகள், உங்கள் எல்லைகளுக்குள்ளே தங்கி இருக்க வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உங்களை விட்டு ஓடி போகாது. அதே நேரத்தில் சத்துரு உங்கள் எல்லைக்குள்ளே புகாத படிக்கு ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் நிச்சயமாகவே இப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு கொடுப்பார். ஆமென். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரருக்கு விலக்கி நம்மை காக்கும் பொழுது சத்துரு உட்புகுதல் இராது, குடியோடி போகுதல் இராது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா?
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகளுக்குள்ளாக சத்துரு உட்புகாமலும் அவர்கள் எல்லைகளுக்குள்ள இருக்கிற தங்கியிருக்க வேண்டிய இவர்களுக்குரிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் குடியோடி போகாத படிக்கும் கர்த்தாவே நீர் காத்தருள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த இன்றைய மன்னா என்ற நிகழ்ச்சி யூடியூப் மூலமாக பார்க்குறீங்க. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை மற்றவங்களுக்கு இதை நீங்கள் பார்க்கும்படியாக இதை ஷேர் பண்ணுங்கள். இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. அப்புறம் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். மற்றும் நீங்கள் இதில் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஜெபக்குறிப்புகளை நீங்கள் அனுப்புகிறீங்க, அநேகர் தெரியப்படுத்துகிறீங்க. நாங்கள் கட்டாயமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.